ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் செமி கிரேவியாக வைக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய், சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். ஸோ சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூளும் கொஞ்சமாக கரம் மசாலா அப்புறம் சிக்கன் மசாலா இது தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். குழம்பு மசாலா தான் மோஸ்ட்லி வந்து நான் எப்போவுமே சேர்த்துப்பேன் மற்ற மசாலா விட. அதுதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு குழம்பு மசாலா எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறது வீடியோ வேணும்னா கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் மேலே போட்டுட்டு அது நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃபைனலாக வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இது சிம்பிள் ரெசிபியும் கூட. நல்லா சிக்கன்லாம் வெந்து சூப்பராக வந்திருக்கு. சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.